அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்ட்டு தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, தை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருது, திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாதத்தில் 2 முறை வரக்கூடிய பஞ்சமி திதியிலையுமே வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது சிறந்த பலன்கள் தரும். அது வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாத்தையும் வேண்டும்னு சொல்லி வாராகி அன்னையிடம் கேட்கும்போது கட்டாயம் கிடைக்கும். அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, தீராத நோய்கள், கடன் பிரச்சனை, வழக்குகள் ஏதாவது நடக்குது அப்படிங்கும்போது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், கவலைகள் நீங்கணும் அப்படின்ட்டு தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்ன்ட்டு தேய்பிறை பஞ்சமி நாளில் நம்ம வழிபாடு செஞ்சும்போது கண்டிப்பாக கிடைக்கும். வளர்பிறை பஞ்சமி காட்டிலும் தேய்பிறை பஞ்சமி நாளில் தான் நிறைய பேர் கோவில்கள்லையும் வீட்லேயும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. நம்ம ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணியும் அது தீர்க்கவே முடியல அப்படிங்கும்போது நம்ம தேய்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அம்மனிடம் எனக்கு இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைங்கம்மா, நான் மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளில் உங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றேன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. ஒரு 5 தேய்பிறை பஞ்சமி, 7 தேய்பிறை பஞ்சமி, 9, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் வேண்டிக்கோங்க. கட்டாயம் அன்னை உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்துடுவாங்க. அவங்க நீங்கள் ஒரு 4 பஞ்சமி கும்பிடும் போதே நிறைவேற்றிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் 7 பஞ்சமிக்கு வேண்டியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த 7 தேய்பிறை பஞ்சமியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் தேய்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து A to Z தெளிவான விளக்கத்தோட வீடியோ இருக்குதுங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கும்போது நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எந்த சந்தேகமுமே வராது. அது ஒரு வீடியோவே போதும். எப்படி ஏற்றணும், என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ தேய்பிறை பஞ்சமி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தலாமா? இந்த முறை நமக்கு தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் சனிக்கிழமை நாளில் வருதுங்க. அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:59 அப்படிங்கும்போது இந்த திதியானது தொடங்குது. இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:37 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ நம்ம எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னா சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யணும். அதாவது வீட்டில் வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி டைமை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு நீங்கள் காலை 7 மணியிலிருந்து எந்த நேரத்தில் வேணாலும் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். ஒருவேளை நாளைய நாள் உங்களால் வழிபாடே செய்ய முடியல, சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவும் போல தான் வாராகி அம்மனுடைய விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படிங்கும்போது குறைந்தது 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. பால், தேன், சந்தனம், குங்குமம், பன்னீர் இது போன பொருட்களால் பண்ணுங்கள். படம் வச்சுருந்திங்கன்னா படத்தை நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்ததாக வாராகி அன்னைக்கு உகந்த மலர்களான செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, இட்லி பூ இந்த மாதிரி பூக்கள் கொண்டு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதுவும் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால சங்குப்பூ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நீல நிற சங்குப்பூ பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் சனிக்கிழமை நாளில் வாராகி அம்மனுக்கு நம்ம சங்குப்பூ மற்றும் கருந்துளசி இதை பயன்படுத்தி நம்ம வழிபாடு செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நம்ம நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கட்டாயம் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துங்க. அதே போல் நிவேதனத்துக்கு மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு, கேரட், முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக
எள்ளுருண்டை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்படி பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அல்லது மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 27ங்கிற எண்ணிக்கையில் வாராகி அம்மனுடைய பெயரையே நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அதாவது ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். அல்லது 108 எண்ணிக்கையில் வாராகி தாயே போற்றின்னு சொல்லியே நீங்கள் வந்துட்டு அர்ச்சனை பண்ணலாம். இதுபோல் அர்ச்சனை பண்ணுனா அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் சேகரித்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வரலாம். குழந்தைகளுக்கு கணவருக்கெல்லாம் இட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக அது விளங்கும். ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறோங்கும்போது இதை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த காரியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எப்போதுமே பஞ்சமி திதிங்கும் போது குறைந்தது 5 சுடர் விட்டு எரியக்கூடிய விளக்கு வந்து ஏற்றுங்க. 5 முக அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லை தனித்தனியாக 5 அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி, குறைந்தபட்சம் 5 முகமாவது அன்னைக்கு ஏற்றி வைக்கிறது நல்ல விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். அதே போல் வாராகி அம்மன் வழிபாடு நாங்கள் இனிமேல் புதுசாக தான் தொடங்கலான் இருக்கோம், சிலை வாங்கலாமா படம் வாங்கலாமா ரெண்டுமே வச்சு வணங்க பயமாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த தேய்பிறை பஞ்சமி நாள்லேயே, அதாவது நாளைய நாளில் புதுசாக ஒரு மண்ணகல் வந்து வாங்கிக்கோங்க. அந்த மண்ணகலை நீங்கள் வாராகி அம்மனாக நினச்சி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 2 பஞ்சமி திதியில் நீங்கள் ஏற்றுங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அந்த மாதிரி 2 திதியில் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மறுபடியும் அதை நீங்கள் சுத்தம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை தினந்தோறுமே நீங்கள் அந்த விளக்கையே ஏற்றி வச்சு வாராகி அம்மனை அந்த தீபச்சுடர் மூலமாக நீங்கள் கண்டு மனம் குளிரலாம். இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கும்போது 5 முகம் கொண்ட அகல் விளக்காக வாங்கிட்டிங்கன்னா நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு நம்ம 5 திரி போட்டு கூட அதில் ஏற்றிக்கலாம். தினந்தோறும் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மட்டும் நீங்கள் போட்டு ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி சிலை படம் வாங்க விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்குங்க, எந்த தயக்கமும் வேண்டாம். அன்னை வந்து நம்முடைய அம்மா மாதிரி, அதனால் நீங்கள் அவங்கள நீங்கள் தைரியமாக வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது இன்னொரு சின்ன குறிப்பும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ உங்களுக்கு சங்குப்பூ கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீல நிற சங்குப்பூ, அது வந்து கருங்குவளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பூ கிடச்சிதுன்னா நீங்கள் பூஜை அறையில் தீபமேற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது அது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. அதன் பிறகு ஓம் அபராஜிதாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ சொல்லுங்கள். ஏன்னா சங்குப்பூக்கு வந்து அபராஜிதா அப்படிங்கிற பேர் வந்து உண்டு. அந்த பேர் வந்து வாராகி அம்மனுடைய நாமங்களில் ஒன்றாவும் இருக்கிறதுனால நம்ம சொல்லும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் கையில் சங்குப்பூ வச்சுட்டு ஓம் அபராஜிதாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது விசேஷம். பூ கிடைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா மற்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏற்ற தீபம் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி, 5 முக அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி, எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி, நீங்கள் இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் கிள்ளி இந்த தீபத்தினுடைய அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போடணும். அது எண்ணெய் இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் தான். இந்த துளசி இலை வந்து கருந்துளசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது விஷ்ணு துளசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த துளசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கருந்துளசி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துளசியை வந்து பயன்படுத்துங்க. மற்றபடி கருந்துளசி கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்துட்டு நீங்கள் அந்த விளக்குனுடைய அந்த எண்ணெய்க்குள்ளார இப்போ ஒரு கொத்தை எடுத்தீங்கும்போது ஒரு 5 இதழாக நீங்கள் அதை பிச்சு அதை போடலாம். இல்லைன்னா ஒரு இதழாவது நீங்கள் வந்துட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டு ஏற்றுவது நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பூஜையினுடைய நிறைவாக நீங்கள் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு பூஜை செஞ்சுட்டு அங்கே வச்சுருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம், வழிபாட்டை நீங்கள் முடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த, அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியே இருக்கிறதுனால இது குறித்து இன்னும் உங்களோட நிறைய தகவல்கள் வந்து நான் ஷேர் பண்ண வேண்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.